விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க உங்களை தூண்டி விடுறது யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது நீங்களாவே சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கவும் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் எங்களை யாரும் தூண்டி விடலை அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவர் உண்மையை சொல்லியிருந்தாரு, ஆமாம் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டில் இருக்கிற ராகுனியும் பசுபதியும் தான், அவங்க தான் எங்களை இப்படி தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே விஜய் சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையா நீங்கள் வெண்ணிலாவை அழைச்சிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதே மாதிரிக்கு அழைச்சிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிருங்க, இல்லைன்னா உங்களுடைய சுயரபத்தை நான் வெளியே சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெளியே வரவும் அடுத்து பார்த்தோம்னா விஜயோட தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு விஜய், பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாகிட்டு போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, வெண்ணிலாவோட மாமாவை வெண்ணிலாவை அழைச்சிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி மாறுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ விஜய் வந்து அங்கே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ராகினியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் வெண்ணிலாவோட மாமாவும் கிடையாது, இவங்களை ஒருத்தவங்க தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் அவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராகினி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து காவேரியை தான் காட்டுறாங்க. காவேரி வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ இந்த எல்லா விஷயமே வந்து நிவீனுக்கு தெரிய வருது. உடனே நிவீன் வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க, இது என்னது பிரச்சனை இந்த மாதிரிக்கு போயிட்டு இருக்குது, இப்போ என்னன்னா காவேரி வேற கன்சீவாக இருந்துட்டு இருக்கிறாங்க, இதை இப்படியே விட்டோம்னா காவேரி கண்டிப்பாக அந்த உண்மையை வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா, அதனால நம்ம தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நிவீன் வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு யமுனாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா யமுனாவுக்கு ஏற்கனவே காவேரிக்கும் நிவீனுக்கும் மேலே சந்தேகப்பட்டு இருக்கும்போது காவேரிக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே யமுனாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் படுதாங்க. ஆனாலும் இந்த நிவீன் சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது நிவீன் பார்த்தோம்னா குமாருக்கு ஃபோன் பண்றாங்க. உங்கள்கிட்ட காவேரி பத்தின ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கவோ இதை யமுனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னது காவேரி பத்தி முக்கியமான விஷயம் பேச போறாரா, என்ன பேச போறாரு, இங்க நடக்கிற பிரச்சனையை தான் பேசுவாரு அப்படின்னு யமுனா வந்து எரிச்சலோட போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா குமாரும் வந்து நிவீனை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ என்ன விஷயம் நிவீன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரிக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ, ஆமாம் எப்படியாவது விஜய் கூட சேர்ந்துருவான்னு சொல்லி தான் நானும் நினச்சேன், ஆனால் பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டு இருக்குது, வெண்ணிலா இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, காவேரியோட முகமே சரியில்லை, எனக்கு காவேரி பார்த்தாலே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, என்ன இருந்தாலும் காவேரியோட பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்னு குமார் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ நிவீன் சொல்கிறாங்க, காவேரிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அது நல்ல விஷயம்தான், ஆனாலும் வந்து அது இப்போதைக்கு பார்க்கும்போது அது ஒரு பிரச்சனையாக தான் தெரியுது, எப்போ வந்து விஜய் கூட ஒன்று சேர்ந்தாலோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கவும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, எதை பற்றி நீ சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு குமார் சொல்லவும் அப்போ நிவீன் சொல்கிறாங்க, இது வரைக்கும் வந்து காவேரி சொல்லாத ஒரு விஷயம்தான், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் இப்போ அதை சொல்லலைன்னா அப்புறமா காவேரிக்கு கண்டிப்பாக இந்த இது வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்து முடியும் அப்படிங்கவும் நீ என்ன சொல்ல வர கொஞ்சம் வந்து தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்லவும் காவேரி கன்சீவாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே குமார் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற, காவேரி கன்சீவாக இருக்கிறாளா, இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், இது எதுக்காக அவன் மறைச்சு வச்சிருக்கிறா அப்படிங்கும் போது இல்லை அவள் விஜயோட ஒன்று சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருந்தா, அதனால விஜய் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொன்னா, எனக்கு கூட தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டலில் அவளை நான் எதாச்சியா சந்திக்கும் போது எனக்கு இந்த விஷயமே தெரியும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே குமார் சொல்கிறாங்க, இப்பவுமே இந்த விஷயத்தை நம்ம விஜய் கிட்ட போய் சொல்லிடலாம், அப்போ தான் நம்ம காவேரி ஒன்று சேர்த்துக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள அவ்வளோ வரைக்குமே சொல்லணும், அப்போ தான் காவேரியை ஜாக்கிரதையாக பார்த்துப்பாங்க அப்படிங்கவும் அப்போ நிவீன்னு சொல்கிறாங்க, ஆமாம் இதுக்கு முன்னாடி நம்ம மறைக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது அப்படிங்கவும் சரி ஃபஸ்ட்டு நம்ம விஜய்கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிவீனும் குமாரும் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ விஜய் வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது எல்லா காவேரி பற்றின விஷயம் தான் அப்படிங்கவும் என்ன இந்த வெண்ணிலாவோட பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லும் போது இல்லை வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு அவங்க அந்த இடத்த சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அங்கே விஜயம் வந்துருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து விஜய்கிட்ட வந்து நிவீன் சொல்கிறாங்க, காவேரி வந்து கன்சீவாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே விஜய் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நிவீன் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே நிவீன் வந்து நடந்த எல்லா கதையும் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து புரிய வருது, அப்போது நம்மகிட்ட வந்து உண்மையை சொல்கிறதுக்காக தான் அவள் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கிறா, ஆனால் வெண்ணில நம்மளை விட்டு போகலைன்னு தெரிஞ்சதும் தான் அவள் இந்த மாதிரிக்கு பொய் சொல்லிட்டா போலுக்கு அன்னைக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து உண்மை புரிய வருது. இப்போமே நான் காவேரியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பார்த்தோம்னா நேராக காவேரியை பார்க்கறதுக்காக அங்கே வராங்க. இங்கே பார்த்தோம்னா சாரதா வந்து அவங்க காவேரி போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தாண்டி, நீ எடுத்த அவசரமான முடிவில் தான் இப்போ இந்த பிரச்சனைலாம் இவ்வளோ தூரத்தில் வந்து இருந்துட்டு இருக்குது, இன்னும் அந்த வெண்ணிலாவுக்கு நீ கான்ட்ராக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண விஷயம் தெரியாது போலுக்கு, அது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவள் என்ன பண்ணியிருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா நல்ல வேலையா இவ கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமாரோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே இவங்க 3 பேரும் வந்துருந்தாங்க. விஜயை பார்த்ததுமே சாரதா அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள
எல்லாருமே வந்து ரொம்பவே எரிச்சல் படாதாங்க. அப்போ குமாரோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தம்பி நீங்கள் ரொம்ப நல்லவர் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ மோசமானவராக இருப்பீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் குமார் வந்து அவங்க அம்மாவை போட்டு திட்டுறாங்க. அம்மா நீ கொஞ்சம் அவசரப்படாமல் பேசாமல் இருக்க மாட்டே அப்படிங்கும்போது, ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீ என்னையே திட்டிட்டீரு அப்படின்னு சொல்லும் போது, காவேரி எங்க அப்படின்னு சொல்லி குமார் கேட்கவும், என்ன அந்த ரூமில் தான் இருந்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே காவேரியை கூப்பிடுறதுக்காக குமார் போகவும் இங்கே பார்த்தோம்னா விஜயை பற்றி எல்லாருமே எரிச்சலோடு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. காவேரி அடுத்தது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, காவேரி கன்சீவாக இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும்போது என்ன நடக்கும்னு பார்க்க